17 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகம் அதன் வரலாற்றில் கண்டிராத ஒரு பெரும் துயரத்தை கண்ட நாள் இது. நமக்கு வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ எழுத்துப்பூர்வமான வரலாறே 3000 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்புலம் கொண்ட ஒரு தேசிய இனத்திற்கு அதன் தாய் நிலத்தில் நடந்திராத அவலங்கள் நடந்தேறிய நாள் இந்த மே 18. இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில தான் உலக தமிழர்கள் ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனா இந்த மே மாதம் முழுவதும் நம் இனம் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த மே மாதத்துல ஒவ்வொரு தினமும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதோடைய உச்சபட்ச நிகழ்வாக தான் முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்றளவும் தமிழ் சமூகத்திற்கு, பெரும்பான்மை தமிழர்களுக்கு இந்த தகவல்கள் போய் சேரல. எத்தகைய துரோகத்தை நம் சமூகம் எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த துரோகத்தை நமக்கு செய்தவர்கள் யார் என்றால் உலகம். தமிழர் அல்லாத உலக மாந்தர்கள் அத்தனை பேருமே நம் இனத்திற்கு இந்த துரோகத்தை செய்து விட்டார்கள். உலக நாடுகள், இந்த இனப்படுகொலையில பங்கு பெறக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 22 நாடுகள். இந்த 22 நாடுகளும் ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள், ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள் நம் தமிழ் சமூகத்திற்கு, தமிழீழ மக்களுக்கு. என்ன சொன்னாங்கன்னா, போர் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த போர்ல எல்லா பக்கமும் தாக்குதல் நடக்கும், அதனால உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கணும்னா நோ ஃபயர் ஜோன் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த நோ ஃபயர் ஜோன் அப்படிங்கிறத யார் அறிவிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக அமைதி குழுக்கள், இந்த உலகத்துல போர் நடக்கக்கூடாது, இந்த உலகத்துல போர் நடந்தாலும் மக்கள் சாகப்படக்கூடாதுங்கிற மாதிரியான இந்த பல இயக்கங்கள் உண்டு. செஞ்சிலுவை சங்கம் அது இதுன்னு. இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நோ ஃபயர் ஜோனுக்கு எப்படியாவது மக்கள் வந்துருங்க, உங்க வீட்டுல உங்களுடைய இருப்பிடங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ராணுவம் வரும், புலிகள் இருப்பாங்க, எங்க வேணாலும் துப்பாக்கி சூடுகள் நடக்கும், குண்டுகள் விழுவும், எந்த இடத்துல வேணாலும் சந்தேகத்தின் பேர்ல மிசைல் தாக்குதல் நடக்கலாம். இதெல்லாம் இப்படி இருக்கிறனால நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க இந்த நோ ஃபயர் ஜோன் என்று அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய பகுதிகளுக்கு வாங்க. அது சிங்கள ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அங்க எந்த விதமான தாக்குதலும் உங்களுக்கு நடத்தப்படாது, உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய உடைமைகளும் பாதுகாக்கப்படும். அதனால எப்படியாவது உயிரை கையில பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்புகளை வானொலிகள்ல, ரேடியோக்கள் எல்லாம் சொல்றாங்க. நம்ம மக்களுக்கு அங்க உங்களுக்கே தெரியும். இதுல கொடுமை என்ன தெரியுங்களா? ஈழத்தில் மக்கள் அவரவர் வீட்டில் இருந்திருந்தால் கூட இத்தனை பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஈழத்தை பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாதிரியான நெருக்கமான வீடுகள் இருக்காது. ஒரு வீடு இங்க இருக்கு அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்கும். இந்த மாதிரி பரவலா இருக்கும். அப்ப பரவலா இருக்கும் பொழுது ஒரு ராணுவமோ ஒரு குண்டு தாக்குதலோ நடந்தா கூட மக்களுடைய இழப்பு என்பது கம்மியா தான் இருக்கும். மக்கள் ஓடி ஒளிஞ்சுக்க முடியும், காடுகளுக்குள்ள போயிட முடியும். அப்ப எவ்வளவு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை செய்யணுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அழைப்புகளை பல நாட்கள் அந்த மே மாதம் முழுக்க நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் சரி, இந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு போயிட்டோம்னா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம் மக்களும் நம் உறவுகளும் அந்த முள்ளிவாய்க்கால் கேம்பை நோக்கி வராங்க. அந்த கேம்புக்கு வர்றப்பவே நம் மக்கள் பிணங்களாக மாற்றப்பட்டார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கேம்போடைய வாசல்ல சிங்கள ராணுவம் இருக்கும். வரக்கூடியது மக்களா புலிகளா அப்படின்னு தெரியல எங்களுக்கு. அதனால நிர்வாணமா உள்ளவாங்க. நாங்க ஆடைகள் இருக்கக்கூடாது. எப்படி நம்ம போவோம்? குடும்பத்தோட போவோம். ஒரு தகப்பன் இருப்பான், ஒரு மகள் இருப்பா, ஒரு தாய் இருப்பா, ஒரு வயதானவர் இருப்பாங்க, ஒரு வயதான மூதாட்டி இருப்பாங்க. இப்படிதானே குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் தானே. நம்ம வீட்டுல நம்ம அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, எல்லாரும் நிர்வாணமா வரணும்னு நாங்க ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் நீங்கள் மனதில் ஏந்தி பாருங்கள். அந்த அவலம் நமக்கு நடந்திருந்தால் அது எவ்வளவு பெரிய அவலமாக நமக்கு இருக்கும்னு ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. பெற்ற தாய
மகன் முன்னாடி நிர்வாணப்படுத்தினான், சகோதரிய நிர்வாணப்படுத்தினான், தந்தை முன்னால் மகனை நிர்வாணப்படுத்தினான். உயிரை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக வேற வழி இல்லாம இந்த அவலத்தையும் சந்திக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அவ்வளவு கொடுமை. அந்த கொடுமையை கடந்து உயிர் பிழைத்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல மக்கள் வராங்க. அதுல ஒரு பெரிய அவலம் பண்ணாம சிங்கள காடையர்கள்ல வரக்கூடிய பெண்களுடைய மார்பகங்கள்ல செக்கிங் பண்றேங்கிற பேர்ல இது என்ன, இதுக்குள்ள நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மார்பகங்களை தொட்டு தொட்டு பார்த்து மானபங்கப்படுத்தினான். அதையும் கடந்துதான் அந்த முள்ளிவாய்க்காலுங்கிற இடத்துக்குள்ளேயே போறாங்க. அப்படி போற மக்கள் டென்ட், ஒரு சின்ன சின்ன டென்ட் இந்த மாதிரிலாம் கட்டிட்டு அங்க இருக்கிறாங்க. 5 நாள் 6 நாள் இந்த மாதிரிலாம் தங்குறாங்க மக்கள். அப்ப அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்ல, ஏன்னா அது இந்த பக்கம் ஒரு பக்கம் கடல். நீங்க முள்ளிவாய்க்கால நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட இருக்கு, கூகுள் மேப் இருக்குல்ல, எடுத்து போட்டு பாருங்க. ஒரு பக்கம் முழுக்க கடல், ஒரு பக்கம் முழுக்க வெறும் பீச், வெறும் மணல், அங்க எதுவுமே இருக்காது. நீங்க உணவுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடம். தப்பிச்சு ஓடுறதுக்கும் வழி இல்லை. கடலுக்குள்ள ஒன்னா நீந்தி போகணும் அந்த பக்கம், இல்லைன்னா இந்த பக்கம் முழுக்க கேம்ப் போட்டிருப்பாங்க, சிங்கள ராணுவத்தோட கேம்ப். ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கதான் போறாங்க. உணவே கொடுக்கல. 5 நாளுக்கு 6 நாளைக்கு உள்ள போனவங்களுக்கு உணவே கொடுக்கப்படல. உணவு இல்லாம வாடுனாங்க. சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து அரிசி மூட்டைகள் இதெல்லாம் மட்டும் போடுறாங்க. நல்ல தண்ணி கூட அங்க இல்ல. நல்ல தண்ணி இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் நல்ல தண்ணி அங்க இருந்துச்சு அப்படின்னு. இல்ல, அங்கதான் கடற்கரை ஓரத்துல எங்க ஊற்று இருக்க போது எங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. குழந்தைகள் இருக்காங்க. அப்ப நம்ம மக்களுக்கு வேற வழி இல்லாம அந்த கடல் உப்பு தண்ணி எடுத்து இங்க கொடுக்கப்பட்ட இந்த அரிசி எல்லாத்தையும் எடுத்து அவங்க கிட்ட ஏதாவது கொஞ்சம் பேர் சில பேர் காய்கறி எல்லாம் இருந்தா சில காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியை குடித்து கொண்டுதான் அந்த முள்ளிவாய்க்கால் கேம்ப்ல எப்படியாவது போர் நின்றும், பக்கத்துல நம்ம தாயகம் இருக்கு, தமிழகம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏதாவது பண்ணி இந்த போரை நிப்பாட்டிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க, அவங்களால முடியும். எத்தனை பேர் இருக்காங்க, கடல் கடந்து அவங்க வந்துருவாங்க, உதவி வரும் தாயகத்துல இருந்து உதவி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க அங்க. சரி, எப்படியாவது கொஞ்ச நாள் நம்ம உயிர் பிடிச்சு வாழ்ந்துட்டோமா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்ப அவங்க உணவாக உட்கொண்டு அந்த சில வாரங்கள், அந்த சில நாட்கள் அந்த தமிழ் சமூகத்துடைய அந்த உயிரை பாதுகாத்து இருந்தது அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தான். அதனாலதான் இந்த கஞ்சியை நம்ம இந்த நிகழ்வுல ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம கொடுப்போம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அது குடிக்கும் போது உங்களுக்கு தோணும், இதை சாப்பிட்டு தான் நம்ம மக்கள் உயிர் வாழ்ந்தாங்க அங்க ஒரு வாரத்துக்கு மேல அப்படிங்கிறது. அதுக்காக தான் அதனால ஒவ்வொரு தமிழனும் அதை உணரணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நம்ம கொடுக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்குறோம். அப்படி போன அந்த மக்கள் அங்க ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ரேடியோ மட்டும்தான் அவங்களுக்கு இருந்த ஒரே தொடர்பு, ரேடியோ. இந்த ரேடியோவை கேட்டுட்டே இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா வானொலியில வரும், தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு, பதவிக்காக இங்க அலையிறாங்க அங்க அலையிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும், வரிசைக்கா வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது நம்மளை பத்தி ஏதாவது பேசுறாங்களா, போறாங்களா, தமிழகத்துடைய ஊடகங்கள் ஏதாவது பேச்சு பொருளாகுதா? அதுக்காக தமிழ் சமூகம் உணர்வற்று போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. 19 தமிழர்கள் இந்த மண்ணில் தீக்குளித்தார்கள். எப்படியாவது அந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக மானமுள்ள தமிழர்கள் 19 பேர் தங்கள் உடலை ஆயுதமாக பயன்படுத்தி தீக்குளித்தார்கள். தடுக்க முடியல. அவங்க உயிர் போச்சு. எரிந்து எரிந்து மடிந்தார்கள். ஆனா யாருக்குமே தோணல. அங்க இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள், அங்க இருக்கக்கூடியது குழந்தைகள், அங்க இருக்கக்கூடியது பெண்கள், அவங்கள பாதுகாக்கணும், நம்ம ஒரு அநியாயம் பண்றோம், யாருக்கும் தெரியல. இதுல இங்க இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லி அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா, அதான் நோ ஃபயர் ஜோன் ஒரு இடம் கொடுத்துட்டாங்கல்ல, அங்க போயிருங்க, எப்படியாவது போயிருங்க, அந்த நோ ஃபயர் ஜோனுக்கு போயிருங்கன்னு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அறிக்கைகள், போர் நிறுத்தத்தை பேசிட்டு இருக்கோம், எப்படியாவது நீங்க அங்க போயிட்டீங்கன்னா ஒண்ணும் ஆகாது, தப்பிச்சு போயிருங்க. எல்லா மக்களும் ஓடினார்கள், முள்ளிவாய்க்காலை நோக்கி ஓடினார்கள், அங்க இருந்தாங்க. இப்பதான்
இந்த மே 18 நிகழ்வு நடக்குது. 17 ஆண்டுகளுக்கு முன்பு. மக்கள் வெளியில ஏறதுக்கு வழியே இல்லை. அங்க தாக்குதல சிங்கள ராணுவம் முன்னெடுக்குது. அதுவும் சாதாரண தாக்குதல் கிடையாது. துப்பாக்கி எடுத்துட்டு சுடல, செல் ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிலரியில நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த போர்லாம் நடக்கும்போது ஒரு லாரி மாதிரி இருக்கும், அதுல நிறைய மிசைல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மிசைலை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய குண்டு குண்டு குண்டா இருக்கும். ஒவ்வொரு குண்டும் ஒரு கிரனேட், ஒரு வெடி. நம்ம ஒரு மனிதனை கொள்றதுக்கு, ஒரு 10 மனிதர்களை கொள்றதுக்கு ஒரு குண்டு போதும். இந்த ஆர்டிலரி இதை அப்படியே அடிக்கும். அது இப்படியே சாஞ்சு சாஞ்சு அடிக்கும். அந்த ஆர்டிலரி போட்டு லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கல்ல அரசாங்கம் சொல்லுது, உலக நாடுகள் சொல்லுது, உலக அமைப்புகள் சொல்லுது, இங்க வந்துட்டா பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அங்க வந்தாங்க. இல்லைன்னா அவன் வேலையை பார்த்துட்டு பொழப்ப பார்த்துட்டு காட்டுக்குள்ளனாச்சு போய் தப்பிச்சிருப்பான். ஆனா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கழுத்தறுத்தாங்க. இந்த உலக நாடுகள் தடுத்திருக்க வேண்டாமா? ஏண்டா இங்க பாதுகாப்பு, இங்க இருக்கிற ஆர்டிலரி நிப்பாட்டி வச்சிருக்கிற ஆர்டிலரி வாகனங்கள் இங்க ஏன்டா நிக்குதுங்கிறது கூட இந்த உலக அமைப்புகளுக்கு தெரியாதா? சேட்டலைட்லாம் இருக்கு, தெரியாமலாம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். உலக நாடுகள் அத்தனைக்கும் தெரியும் இங்க ஒரு இனப்படுகொலை செய்ய போறோம். நடந்தது இனப்படுகொலை. கிட்டத்தட்ட அந்த ஒரு இரவில் மட்டும் 1.5 லட்சம் பேருக்கு மேல, அந்த ஒரு இரவில் மட்டும் 1.5 லட்சம் பேருக்கு மேல இறந்தார்கள் நம் தமிழ் சமூகம். தமிழ் வரலாறுல, உலக வரலாறுலேயே ஓர் இரவில் இத்தனை மனித உயிர்கள் கொன்று இறந்தார்கள்ங்கிறது உலக வரலாறுலயே கிடையாது. இதுல கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? அத்தனைக்கும் ஆதாரங்கள் உண்டு. இது இப்ப நம்ம சொல்ற எதுவுமே கற்பனை கிடையாது. பல உலக அரசாங்கங்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, நீங்க சொல்றது சரிதான், ஆமா இதுக்கான ஆதாரங்கள் உண்டு. இதுவரைக்கும் ஒரு சிங்கள ராணுவ வீரனை கூட போர்க்குற்றம் செய்தான் என்றோ இனப்படுகொலைக்கு போனான் என்றோ கைது செய்யப்படல, தண்டிக்கப்படல. ஒருத்தம் கூட தண்டிக்கப்படல. அதுல ஒரு காட்சிலாம் இருக்கு. அந்த காட்சியெல்லாம் நான் எப்பவுமே எங்க இயக்கத்தவர்களுக்கு, நம்ம இயக்கத்தவர்களுக்கு சொல்றது ஒண்ணு என்னன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகுற மாதிரியான ஒரு சூழலோ, இல்ல தமிழ் தேசிய பாதையில் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்போ மன உறுதி இன்மை ஏற்படுதுன்னா, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இனப்படுகொலை அன்று நடந்த அந்த அவலங்களை மீண்டும் 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 பாருங்க, திரும்ப 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 பாருங்க. அதை பார்க்கும் பொழுதுதான் உங்களை நீங்களே இந்த தமிழ் தேசிய பாதையில் உண்மையும் நேர்மையுமாக பயணிப்பதற்கு அது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டும். வேற எதுவுமே உங்களுக்கு வழிகாட்டாது. வேற எதுவுமே உங்களை நேர்மையான பாதையில நடக்க விடாது. அது ஒண்ணு மட்டும்தான். அந்த காணொலியில பாருங்க. சிலர் இன்னைக்குமே நான் சொல்றேன், நிறைய பேர் பார்க்கல. நிறைய பேர் எங்களுக்கு மனசு உடஞ்சிரும், அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, அந்த கஷ்டத்தை அனுபவித்தது நம் சொந்தம் இல்லையா? நம் இனம் இல்லையா? குறைஞ்சபட்சம் அவர்கள் எவ்வாறு இறந்தார்கள்ங்கிறத நீங்க பார்க்கணும், தேடி பாருங்க. ஏன்னா நீங்க பார்க்கணும், அதை பரப்பணும், மக்கள்கிட்ட பரப்புங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஏஐ வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க, போடாதீங்க. எதுக்குங்க ஏஐ வீடியோ? நடக்காததை நீங்க காட்டுறீங்க. நடந்த காணொலிகள் இருக்கு, அத்தனை காணொலிகளை வெளியில கொண்டு வாங்க, திரும்ப 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 போட்டு தமிழ் சமூகத்தை காட்டுங்க. அதுல ஒரு காணொலி, இந்த மாதிரியான துயர காணொலிகள் உலகத்திலேயே வேற எங்கேயுமே கிடையாதுங்க. வேற எந்த இனத்துக்குமே இப்படி ஒரு ஆதாரங்கள்லாம் இது இனப்படுகொலை அப்படிங்கிறதுக்கு இல்ல. அதுல ஒரு காணொலியில சிங்கள ராணுவ வீரர்கள் ஒரு ட்ரக்கு, ராணுவ ட்ரக்கு, அந்த ராணுவ ட்ரக்குல தமிழ் பெண்கள் நிர்வாண உடல், எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20-25 தமிழ் பெண்களுடைய நிர்வாண உடல். அந்த நிர்வாண உடல்களை எடுத்து அந்த ட்ரக்குல தூக்கி போடுவான். அப்படி தூக்கி போடுக்கும் போது அந்த சிங்கள நாய்கள் சிங்களத்தில் பேசிக்கொள்ளும். அதுக்கு கீழே மொழிபெயர்ப்பு போடுவாங்க. சேனல் 4 ஆவணத்துல இந்த காட்சி இருக்கு, போய் பாருங்க. மொழிபெயர்ப்பான். இருக்கிறதுலே இவதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிணமாகி போன ஒரு தமிழ் பெண்ணை கூட அவன் மானபங்கப்படுத்திட்டு இருப்பான். இந்த காட்சி இருக்கு. இது இலங்கை ராணுவம், இலங்கை ராணுவ வீரர்களே அவனுங்களே எடுத்துக்கிட்டது வீடியோ. அவனுங்களே எடுத்த வீடியோ, வெளியில இருந்தெல்லாம் யாரும் எடுக்கல, அவனுங்களே எடுத்த வீடியோ இது இருக்கு. அதுல நின்னவெல்லாம் அவன் முகமும் தெரியும், அவன் யாருன்னு தெரியும், அவன் நேம் பேட்ச் தெரியும்.
தண்டிச்சாங்களா? அவன் நேம் பேட்ச் இருக்கும், அவன் தான் தண்டிக்கப்படல. அவன் கொழும்புல எங்க சுத்திட்டு இருப்பான். சிலர் சொல்றாங்க கொழும்பு இலங்கைக்கெல்லாம் டூர் போலாம், தப்பு கிடையாது, டூர் போறது அவங்க உரிமையா. என்ன உணர்வு இவங்களுக்குலாம் இருக்கு? கொழும்புக்கு போய் டூர் போறது அது உரிமையா? அதெல்லாம் யாரும் தலையிடக்கூடாதான். கொழும்பு என்ன சிங்களவர்களுடைய தலைநகரம், அங்க டூருக்கு போறாங்க. போயிட்டு உணர்வு இருக்கு, உண்மையாக நாங்க நிக்கிறோம், இதை நம்ம எடுத்து கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வராது. ஏன் டூர் முதல்ல அதை எதுக்கு பதிவு பண்ண அனுப்புறேன்? ஏன் இலங்கைக்கு நம்ம போக கூடாதுங்கிறதே நிறைய பேருக்கு புரியல. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னா அந்த நாட்டுக்கு வீசா எடுக்கிறீங்க, அந்த நாட்டுக்கு போயிட்டு ஒரு பொட்டி கடையில வாங்கி சாப்பிடுறீங்க, அந்த நாட்டுல போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்குறீங்க. யார் அவன்? அந்த ஹோட்டல் நடத்துறவன் யாரு? இவ்வளோ ஒரு இனப்படுகொலை நடக்கும் பொழுது, இந்த இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் தங்கக்கூடிய ஹோட்டல்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனா, சிங்களவர்கள் அந்த போர்ல சிங்கள ராணுவம் ஜெயிச்சு விட்டதுங்கிறதுக்காக எப்படி கொண்டாடினான்னு போய் பாருங்க. அந்த காணொலிகளும் இருக்கு இணையதளத்துல, போய் பாருங்க. அவனுக்கு தெரியாதா இனப்படுகொலை நடந்துச்சுட்டு? தமிழர்கள் எல்லாம் மக்களை நம்ம கொண்டு குமிச்சோம்னு அவனுக்கு தெரியாதா? கொண்டாடினான், அவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடினான். அவர்களுடைய கடையில போய் நம்ம வாங்கி சாப்பிடணும், அவர்களுடைய கடைகளுக்கு போய் நம்ம தங்கணும், இலங்கை டூரிசத்தை நம்ம வளர்க்கணுமா? நம்ம சொல்ற கருத்து இல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் புலிகளுடைய கட்டமைப்பு அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸை பயன்படுத்தக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீலங்காவோட டூரிசத்தை நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இதற்காகத்தான். இதெல்லாம் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இலங்கைக்கு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? உலக நாடுகளிடம் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலக நாடுகள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோம்? இலங்கை செய்தது இனப்படுகொலைன்னு சொல்லி அங்கீகரிக்கணும். அந்த நாடு விசாரணையின் பேர்ல அந்த இனப்படுகொலை குற்றவாளிகளை தூக்கு மேடையில் ஏற்ற வேண்டும்ங்கிறோம். அதை செய்ய மறுக்குதுன்னா இலங்கைக்கு பொருளாதார தடையை கொண்டு வரணுங்கிறோம். இதுல தான் நம்ம வைக்க கோரிக்கை. பொருளாதார தடையை எப்படி கொண்டு வர முடியும்? குறைஞ்சபட்சம் தமிழே அவனுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்காம இருக்கணும்ல. இதனால தான் ஒவ்வொரு முறையும் இங்க இருக்கக்கூடிய பாடகர்கள் இலங்கைக்கு போயிட்டு நான் பாட போறேன், கலையை வளர்க்க போறேன், ஈழத்தமிழர்களுக்காக தான் போய் பாட போறேன். ஈழத்தமிழர்களுக்காக நீ போய் பாடினாலும் அங்க யாருக்கு நீ வரி கட்டுவ? இலங்கை அரசாங்கத்துக்கு தானே. நீ போய் அங்க வருமானம் எல்லாம் யாரு கையில போகும்? இலங்கை அரசாங்கத்துக்கு தானே. அதனால தான் இலங்கை குறைந்தபட்சம் இந்தியா தடை போட போறது இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கை மோஸ்ட் ஃபேவரபிள் நேஷன் தான். ஆனா தமிழர்களுக்கு அது ஒரு பகை நாடு, நம் இனத்தை கொன்ற நாடு. அந்த கொலை செய்த நாட்டை நாம் எப்படி எதிர்க்கணும்? இலங்கையை பற்றி நாம் எதிராக பேசணும், இலங்கை டூரிசத்தை உடைக்கணும். அந்த நாடு பொருளாதாரத்தில் வீழுதுன்னா அதை கண்டு நாம் மகிழணும். சும்மா அவன் விழுந்தான் பொருளாதாரத்துல, அவன் பண்ண பாவத்துக்கு அவன் விழுகிறான். ஒரு ரத்த சகதியில வளர்ந்துருக்குதுங்க அந்த நாடு, அந்த நாடு. தமிழ் சமூகத்தை அழித்து ஒழித்து அவன் கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கான். அழித்து ஒழிப்பதற்கு துணை நின்றவன் தான் அந்த நாட்டை வளர்த்து வச்சிருக்கான். இன்னைக்கு தப்போ இஸ்ரேல் யூதன் வந்துட்டான், அங்க உட்காந்து அவன் பேருங்க ஊரா பிடிச்சிட்டு இருக்கான். அடுத்து இஸ்ரேல் அது சிங்களவனுக்கு ஆப்பிடிப்பான் பாருங்க. அந்த இஸ்ரேல் நாடு மாட்டுச்சு. இஸ்ரேல் உதவி செஞ்சது, என்ன உதவி செஞ்சது தெரியுங்களா? இலங்கைக்கு சிங்களவர்களுக்கு என்ன உதவி செஞ்சதுன்னா டாக்டிக்கல் சப்போர்ட். அதாவது எப்படி சண்டை போடணும், என்ன மாதிரி சண்டை போடணும், என்ன வியூகத்துல சண்டை போடணும், எப்படி இந்த போராட்டத்தை ஒழிக்கணும், எப்படி மக்களை அழிக்கணும்னு சொல்லி கைடன்ஸ் கொடுத்தவனே இலங்கை தான். அது நீ வெளியே வந்திருக்கு, அந்த சீக்ரெட் ஃபைல்ஸ்லாம் இப்ப வெளியில வந்துருச்சு. இஸ்ரேல் தான் இலங்கை ராணுவத்துக்கு எப்படி போர் செய்யணும்னு கத்து கொடுத்தாங்க. இப்ப புரியுதா? பாலஸ்தீன்ல நடக்கிறது தான் நமக்கு நடந்துச்சு, அதோட முன்னோட்டம் அது. பாலஸ்தீன் என்ன பண்ணான்? காசால இப்ப என்ன பண்ணான்? அதே போல மக்களை எல்லாம் வர சொல்லிட்டு குண்டை போட்டான். அதே ஸ்ட்ராட்டஜி யார் பண்றான்னு பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் இலங்கைக்கு போய் பிசினஸ் பண்ணாதீங்க, இலங்கையில இருந்து பிசினஸ் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க, இலங்கையை நாம் புறக்கணிக்கணும், இலங்கையோட பொருட்களை நம்ம புறக்கணிக்கணும், இலங்கை சார்ந்த வர்த்தக தலங்களுக்கு நம்ம இங்க அடைக்கலம் கொடுக்க கூடாது,
சிங்கள கடைகளுக்கு இங்க அனுமதி கொடுக்க கூடாது. புத்தப்பிக்கு வந்தா கூட இங்க அடிச்சு விரட்டக்கூடிய தமிழர்கள் தான் இந்த மண்ணை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். எத்தனை புத்தப்பிக்குகள் இங்க வரும்போது நம்ம அடிச்சு விரட்டிருக்கோம். காரணம் என்ன? இந்த காரணத்துக்காக தான், இந்த நோக்கத்திற்காக தான். இப்படிதான் நம்ம முழுக்க முழுக்க இலங்கையோட பொருளாதாரத்தை நம்மால் முடிந்தவரை தடை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் அதிகாரத்தை கொண்டு, இந்தியாவில் நம்மளுடைய அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வழிமுறைகளை செய்யணும். ஆனா அதை செய்யறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில யாரும் இல்லை. எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, இனப்படுகொலை நாள்னு அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் பேசுறாங்க. முதலமைச்சர் என்ன கவலை இருக்கு, அவர் ஏன் அதை அங்கீகரிக்கணும், அதை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் யாருதான் அங்கீகரிக்கிறது? இன்னைக்கு தமிழக முதல்வர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கை வச்சோம்? இதை இனப்படுகொலை நாள் என்று அங்கீகரிக்க வேண்டும்னு. இது ஏன் ரொம்ப முக்கியமான கோரிக்கைன்னா, ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு நினைக்கிறீங்க? நிறைய பேர் எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கீங்க? 50 லட்சம் தான் மொத்தமாவே. ஈழத்தமிழர்களுடைய உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய மொத்த எண்ணிக்கையே 50 லட்சம் தான். ஆனா தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. 6 கோடிக்கு மேல நம்ம இருக்கோம் இந்தியாக்குள்ள. உலகம் முழுக்க பரவி இருக்கிறது பாத்தீங்கன்னா 10 கோடி தமிழர்கள் இருப்போம். அப்ப அதிகமாக தமிழர்கள் வசிக்கக்கூடிய நாடாக இருப்பது இந்தியா. அதுல அதிகமாக தமிழர்கள் வசிக்கக்கூடிய தாயகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரே இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைங்கிறத அங்கீகரிக்கிறதுக்கு தயங்குறாரு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் இங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய நமக்கு பிரச்சனை. ஏன் அவங்களால சொல்ல முடியாதா? உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? அங்க நடந்தது இனப்படுகொலை தான் சொல்றதுக்கு? குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு தாய் இறந்து கிடப்பாங்க. அந்த தாயோடைய மார்பில் பால் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தை. இது நடந்தது. இன்னைக்கு அதற்கான சின்னத்தையும் வச்சிருக்கிறாங்க ஈழத்துல. உண்மை ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தை என்ன பாவம் செய்தது இந்த மண்ணில், இந்த உலகத்துல? சொல்லுங்க, என்ன பாவம் செஞ்சது? தமிழனா பிறப்பதை தவிர்த்து அந்த குழந்தை செய்த பாவம் வேறு என்ன? அந்த குழந்தை ஏதாவது தவறு பண்ணுச்சா? சிறுவர்கள், சின்ன பசங்கங்க, மழலைகளை சுட்டு கொண்டிருக்கான். தலைவருடைய மகனை கொல்லும் போது தலைவருடைய மகனுக்கு என்ன வயது? நெஞ்சில குண்டு. எவ்வளவு பெரிய அயோக்கிய நாயா இருந்தா ஒரு சிறுவனை நெஞ்சில துப்பாக்கி வச்சு சுடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு வெறி இருக்கு அப்படின்னா எத்தகைய உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த உலகம் நமக்கு பாதுகாப்பானதா? ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் பிறந்துட்டோம். உங்களுடைய பிறப்பை எழுதக்கூடிய பிரம்மனோ, இயேசுவோ, அல்லாவோ தமிழகத்துக்குன்னு பிறக்கிறதுக்கு பதிலாக தமிழகம்னு எழுதுற இடத்துல தமிழ் ஈழம்னு எழுதியிருந்தா நமது நிலைமை என்ன? தமிழ் ஈழம்னு பிறக்கும் போது நமக்கு விதி மாற்றி எழுதப்பட்டு இருந்தது என்றால் நமது நிலைமை என்ன? அதை யோசிங்க. சிலர் பேசுறான் வாய் கூசாம, பக்கத்து நாடுங்க சொல்றான். இவனுக்கு தமிழீழம் பக்கத்து நாடு. டெல்லி கவட்டைக்குள்ள இருக்கு. உனக்கு டெல்லி என்ன கவட்டைக்குள்ளாடா இருக்கு? டெல்லி தலைநகரம். ஆனா தமிழீழம் வேற நாடுங்க. யாரா முதல்ல உங்களுக்கு இந்த நாடெல்லாம் நீங்க உருவாக்கிட்ட? வெள்ளக்காரன்னு ஒருத்தன் வரலைன்னா, பிரிட்டிஷ்காரன்னு ஒருத்தன் வரலைன்னா ஏதுடா இந்தியா? ஏது இந்தியா? அவன் வந்தான், அடிமைப்படுத்தினான். அந்த அடிமைகளுக்கு ஒரு வரைபடம் கொடுத்தான். அவன் அப்புறம் விடுதலை கொடுக்கும்போது அவன் பாகிஸ்தான் ஒண்ணு பிரிச்சு விட்டான். ஐயோ, பாகிஸ்தான் பிரிச்சிருக்க கூடாது, பாகிஸ்தான் பிரிச்சு அகண்ட பாரதத்துக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. அகண்ட பாரதம் பாகிஸ்தான்ல வைப்பான், ஆப்கானிஸ்தான்ல வைப்பான், இந்த பக்கம் சைனா வரைக்கும் போவான். ஆனா தப்பித்தவன் கூட இலங்கைக்கு வரமாட்டான். புரியுதா? தப்பித்தவரை கூட இலங்கையை அகண்ட பாரதத்துக்குள்ள சொருக மாட்டாங்க. ஏன் யோசிங்க. ஏன்னா நீங்க சொல்றாங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுகிறோம், மதத்தை, சனாதன தர்மத்தை நாங்க தானே காப்பாற்றுறோம் சொல்றான். சரி, ஈழத்துல குண்டு போட்டாங்களே, அங்க கோணேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்கு. அது எந்த மதத்து கோயில்? எத்தனை கோயில் இருக்கு?
கதிர்காம கோயில் இருக்கு. இதெல்லாம் எந்த மதத்து கோயில்? அந்த கோயில்லாம் இடிக்கப்படுது, பிள்ளையார் சிலைகள் உடைக்கப்பட்டு அங்க புத்தர் சிலைகள் உருவாக்கப்படுகிறது, புத்த விகாரங்கள் வருகிறது. ஏன் கோபமே வர மாட்டேங்குது உனக்கு? ஏன் கோபம் வர மாட்டேங்குது? ஒரு இந்த சங்கிகளுக்கு ஒரு நிகழ்வை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. கோயிலுக்குள்ள போய் கோயிலில் மணியாட்டி கொண்டிருந்த ஒரு பிராமணர், ஈழத்திலையும் பிராமணர்கள்லாம் உண்டுடா, மயிலாப்பூர்ல மட்டும் பிராமணர் இல்ல, ஈழத்திலையும் பிராமணர்கள்லாம் உண்டு. கோயில்ல பூஜை செய்து கொண்டிருந்த ஒரு பிராமணரை சிங்கள காடையர்கள் ரோட்ல இழுத்து போட்டு கொளுத்தியே கொண்டானுங்க. கொளுத்தி கொண்டானுங்க. நடந்திருக்கு. உன்னோட சனாதனம் என்ன பண்ணுச்சு? உன்னுடைய பாஜக அரசு என்ன பண்ணுச்சு? இது வரைக்கும் அங்கீகரிக்குதா? சீனாவுக்கு எதிராக இந்தியாவுடைய வல்லரசு, சீனாவுக்கு எதிராக நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். சீனாவுக்கு எதிராக சீன பொருட்களை வாங்காதீர்கள், பயன்படுத்தாதீர்கள். சீனாவுக்கு இன்னைக்கு அடைக்கலம் கொடுக்கிறவன் யாரு? சிங்களவன். ஆனா சிங்களவர்கள் இவர்களுக்கு நண்பர்கள், இப்ப வரைக்கும் நண்பர். அப்ப யார் இவர்களுக்கு எதிரி? யார் இவர்களுக்கு எதிரி? யாரை எதிரியா பாக்குறான்? என்னதான் இருந்தாலும் ஆயுதம் தூக்குறது தப்பு தானே. இந்த விமர்சனத்தை உங்ககிட்ட யாராவது கொண்டு வந்து சொன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆயுதத்தை நாங்க தூக்கல, நீ தான் என்கிட்ட ஆயுதத்தை திணிச்ச. என்கிட்ட ஆயுதத்தை திணிச்சது இந்திய நாடு. இந்த வரலாறை பேசுங்க, தொடர்ச்சியா பேசுங்க. தலைவருக்கு அவரே ஆயுதம் எடுத்துட்டு வந்தாரா? தலைவருக்கு எப்படி துப்பாக்கி சுடணும் யார் கத்துக் கொடுத்தது? யார் கத்துக் கொடுத்தது? இந்திய ராணுவம். ஏன் கத்துக் கொடுத்த? ஏன் கத்துக் கொடுத்த? இதுக்கு பதில் இருக்கா? நம்மள வந்து இவர்கள் எல்லாம் ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள், இது ஒரு ஜனநாயகமா? இது ஒரு தீவிரவாதம் இல்லையா? அப்ப எங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து போராடுன்னு சொன்ன நாடு தீவிரவாத நாடா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லு. நாங்கள் தீவிரவாதிகள் என்றால் எங்களிடம் தீவிரவாதத்தை திணித்த அந்த நாடு தீவிரவாத நாடா இல்லையா? பாகிஸ்தான்காரன் ஒருத்த வந்து இங்க குண்டு வச்சு வெடிச்சா பாகிஸ்தான்ல இருந்து வந்து வெடித்து விட்டான். பாகிஸ்தான் நாடு தீவிரவாத நாடுன்னு பேச தெரிஞ்ச இந்த சங்கிகளுக்கு தமிழர்கள் கையில ஆயுதத்தை கொடுத்து நீங்க போய் வெடிச்சு சாவுங்கன்னு சொல்லும் பொழுது நீ யாரு? நீ என்ன நாடு? உனது நாடு இந்த நாடு. அப்ப மட்டும் எங்க புத்தி போகுது? அப்ப நோக்கம் என்ன? இவர்களே ஆயுதத்தை கொடுப்பாங்களாம், நீங்க போராடுங்க, தனித்தமிழ் ஈழத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக முழு சப்போர்ட் அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்களாம். அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவரை முதுகுல குத்துவாங்களாம், சிங்களவர்களோட கை கோத்துக்குவாங்களாம், கை கோத்துட்டு முதுகுல குத்துவாங்களாம். தலைவரை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து வரணும்னு சொல்லி ஒரு சீக்கியர்கிட்ட சொல்லுவாங்களாம். அன்று அந்த சீக்கியர் இந்தியராக இல்லை, சீக்கியராக இருந்தார். அந்த சீக்கியர் இந்தியராக அல்ல, சீக்கியராக இருந்தார். அதனால அன்னைக்கே ஒரு பெரும் துரோகம் நடக்காம போச்சு. அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய நம்பிக்கைக்கும் என்னுடைய மரபுக்கும் என்னுடைய இனத்திற்கும் ஒருவர் நம்பி கழுத்தறுப்பது பெரும் குற்றம், பெரும் பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், எப்படியாவது இங்க இருந்து போயிருங்க, உங்களை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பிடிக்கணும்னு சொல்லி இந்திய அரசு உத்தரவு கொடுத்திருக்கு. என்னால் அதை செய்ய முடியாது, தப்பிச்சு போயிருக்கு. ஒரு சீக்கியர், அவர் சீக்கியராக இருந்ததால் அன்று நமக்கு அந்த துரோகம் நடக்கல. அவர் மட்டும் ஒரு இந்தியரா இருந்தா என்ன இருக்கும்? அன்னைக்கே நம்மளை முடிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய நாடு அவர்கள் செய்த தவறுக்கு உணர்ந்தார்கள், பாடம் கற்றார்கள். சும்மா கிடையாது. ஒரு நேர்மையாளன்ட்ட, ஒரு உண்மையாளன்ட்ட, நேர்மையும் உண்மையுமாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு இன விடுதலை போராளிகளிடம் வாளாட்டுனா, முதுகுல குத்த முயற்சி செய்தால் என்ன விளைவு வரும் அப்படிங்கிறத அந்த பாடத்தை கற்பித்த உன்னத தலைவன் தான் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். சும்மா ஒன்னும் பாடம் கற்பிக்கல. இந்திய ராணுவம் இதுவரைக்கும் பல போர்களை சந்தித்திருக்கு. சீனாவோட போரை சந்திச்சிருக்காங்க, பாகிஸ்தானோட போரை சந்திச்சிருக்கிறாங்க, மற்ற அமைப்புகளோட எல்லாம் போர்களை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்திய ராணுவத்தில் ஏற்பட்ட பெரிய இழப்பை கொடுத்தது நம் தலைவர். 1500க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் தமிழீழத்தில் புதைக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? நியாயம் இல்ல. எந்த ஒரு போர்லயும் உங்க பக்கம் நியாயம் இருக்கணும். நியாயம் இல்லை அப்படின்னா உங்களால போர்ல ஜெயிக்க முடியாது. அது போராக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், உரிமையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும்.
நேர்மையும் நியாயமும் நம் பக்கம் இருக்கும் வரைதான் வெற்றி நம் பக்கம் இருக்கும். அது இல்லைன்னா இருக்காது. அப்பயும் நம்மளை வீழ்த்தலாம். அப்படி வீழ்த்தோம்னா அதுக்கு துரோகம் தான் ஆயுதமா இருக்கும். நேர்மையும் இருந்து உண்மையும் இருந்து அனைத்து நன்மையும் நம்மிடம் இருந்து நாம் வீழ்த்தப்படுகிறோம் என்றால் அப்பதான் துரோகம்ங்கிற ஒரு ஆயுதம் வரும். அப்படிப்பட்ட துரோகம் நம் தலைவருக்கும் வந்தது. நம் தலைவருக்கும் அந்த துரோகங்கள் நடந்துதான் நம்ம வீழ்த்தப்பட்டோம். நம்ப வச்சு கழுத்தறுத்தானுங்க பல நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை நாங்க பண்ணிட்டோம், பேசிட்டோம், ஆயுத போராட்டம் நடக்காது, நாங்க இது பண்ணிட்டோம், அவங்க தாக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பொறுங்க, நீங்க கொஞ்சம் ஆயுதத்தை மௌனிங்க, நீங்க பதில் தாக்குதல் செய்யாதீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நாங்க பேசுறோம் சொல்லி 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 பல நாடுகளும் பல நாட்டில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய முகாங்களும் அவங்க வந்து பேசி பேசி நம்மள நசுக்கிட்டாங்க. அப்புறம் உள்ளிருந்து இருக்கக்கூடிய சில உளவாய் கருணா போன்ற நபர்கள் நம்மளுடைய இடங்கள், நம்மளுடைய தளங்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தான். அப்படிதான் நம்மள அழிச்சாங்க. முழுமையா அப்படிதான் அழிச்சாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். 17 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்று வரை ஏதோ நேத்து நடந்த நிகழ்வு போலதான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மே 18 நிகழ்வை நெருங்கி வரும் பொழுதும் தூக்கம் வராது. இரவு முழுக்க தூக்கம் வராது. அந்த நிகழ்வுகளை பார்த்து 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 நம்மளால எதுவும் செய்ய முடியலையே, எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வேதனை நெஞ்சத்துல ஒரு கணம் இருக்கணும். அந்த கணம் உங்களுக்கு வருது பாருங்க, உங்க நெஞ்சில ஒரு கணம் வருதுல, அந்த கணம் தான் நீங்கள் உண்மையான தமிழர் என்பதற்கான சர்டிபிகேட். இந்த நிகழ்வை கடந்து வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நெஞ்சு வெடிக்குது, கோபம் வருகிறது, எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நாம் இருக்கோங்கிற அந்த ஒரு வேதனை உங்களுடைய மனதுல தொற்றும் பொழுதுதான் அது நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இன்றைய நிகழ்வு முடிந்தவரை நம்ம வெளியரங்களை நடத்தணும் தான் முயற்சி பண்ணோம். ஆனா நமது இயக்கம் என்பது, இப்ப நான் வந்து இங்க தற்பெருமை அடிக்கல. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் உயிர் உள்ளவரை நான் போராடி கொண்டே இருப்பேன். ஆனா தனியே என்னால் ஏதாவது பண்ண முடியுமானா என்னால் எதுவும் செய்ய முடியாது. தனி மரம் தோப்பாகாது. இதை நான் நல்லா உள்வாங்கியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தோளுக்கு தோல் துணையாக நின்றால் மட்டும்தான் நம்மால் எதையாவது செய்ய முடியும். நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், என்னால முடியும், என்னால் முடியாது. நம்மால் முடியும், நம்மால் முடியும். அதை மனதில் எழுந்துங்க. தமிழர்கள் எல்லாரும் ஒருங்கிணையும் பொழுது, உண்மையாக நேர்மையாக ஒரு செயல்பாட்டில் நிற்கும் பொழுது, சரியான பாதையில அறிவாற்றலோடு நாம் செயல்படும் பொழுது, ஒழுக்கத்தோடு, வெறும் எல்லாம் இருக்கு ஆனா என்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா அவ்வளவுதான், அது மண்ணுக்கு சமமானது. ஒழுக்கத்தோடு நாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றியை நோக்கி நம்ம நகருவோம். வெற்றிகள் கண்ணுக்கு முன்னால் தெரியும். படிப்படியா இந்த தேர்தலையும் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, எத்தனை அவதூறுகள், எத்தனை குழப்பம். இவரால தான் நாங்க தோத்தோம், அவரால தான் நாங்க தோத்தோம்னு. தோல்விகளுக்கு பொறுப்பேற்கணும். நாம் அவர் இழப்போம். நம்ம இயக்கம் தோல்வியை அடைந்தால் அதற்கு முழு பொறுப்பாக நான் இருப்பேன். ஆனா தோல்வியை காணாத இயக்கமாக நம்ம ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால் தோல்விங்கிறது இருக்காது. நிச்சயம் நம்ம வெற்றியை நோக்கி தான் நகருவோம். அதை நோக்கி நம்ம செயல்படுவோம். இன்னும் 2 மாதங்களில் நம்ம இயக்கத்திற்கான தொடக்க விழா நடக்கும். அதை முடிந்தவரை சிறப்பாக, இன்னும் பெருந்திரளாக, குடும்பங்களாக நாம் வந்து ஒருங்கிணைந்து நடத்த வேண்டும். அன்று நம்ம இயக்கத்துடைய ஒட்டுமொத்த கொள்கை, கோட்பாடு, எவ்வாறு செயல்படுவோம், கட்டமைப்பு எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த நிகழ்வுல ஒரு 2 மாதங்களுக்குள்ள அதை நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். அதுக்கான அறிவிப்புகள் வரும். அது நம்ம நிச்சயம் ஒன்றாக தோளுக்கு தோல் நின்று துணை நின்று நிற்போம். நம் இயக்கத்திற்குள்ள இருந்து வீணாக போய்விட்டோம், பொருளாதாரத்தை இழந்துட்டோம், வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு யாருமே இருக்கக்கூடாது. நம் இயக்கத்தில் வரக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் மேன்மைப்பட்டு போகணும். இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒழுக்கத்துல, நேர்மையும் ஒழுக்கத்துல உண்மையா இருக்கணும். இப்ப நம்ம தம்பிகள்லாம் தான் சேர்ந்துதான் வந்து இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு காவல்துறை எல்லா இடத்துலையும் அணுகி அதற்கான சரியான முறைகள் எல்லாம் கேட்டாங்க. காவல்துறை, உளவுத்துறை கண்டிப்பா இங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சில நன்றிகளையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அதே சமயத்துல உங்களோட சந்தேகங்களுக்கான விளக்கத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு. எங்களுடைய இன உணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஜனநாயக முறையில தான் நாங்க இந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
எதற்கு இந்த பதட்டம், எதற்கு இந்த ஒரு குழப்பம்னா உங்களுக்கு வருதுன்னு தெரியல. எத்தனை அலைபேசி அழைப்புகள் தெரியுமா? ஏன் நடத்துறீங்க, எதுக்கு நடத்துறீங்க? எங்க உறவுகள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான நினைவேந்தலை நாங்க ஏன் நடத்துவோம், எதுக்கு நடத்துவோம், எதுக்கு நடத்துவோம்? அது உங்களுக்கு புரிய வேணாமா? அதுல அவ்வளவு பதட்டம், ஏதாவது செஞ்சிருவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எதுவுமே நடக்காது. ஏன்னா ஒழுக்கத்தை மட்டுமே எங்களுடைய குணமாக கொண்ட தமிழ் சமூகமாக நாங்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால எந்த பயமும், எந்த பிரச்சனையும் வந்து நமது நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போறது இல்லை. அதனால அதை நீங்க வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கக்கூடிய வரம்பு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அதெல்லாம் எதுவுமே நாங்க மீற போறதும் கிடையாது. அவ்வளவு தடைகள்லாம் தேவை கிடையாது. அதே போல சிலர் நம்ம கிட்ட தலைவரோட புகைப்படத்தை பயன்படுத்துறது இல்லை, அப்படிலாம் இல்ல. தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தாதது மட்டும் அல்ல தமிழ் தேசியம். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நாங்க பெருசா கட் அவுட் வச்சுட்டோம், அதனால நாங்க பெரிய தமிழ் தேசியம் அப்படிலாம் இல்ல. தலைவரை எந்த அளவுக்கு நாம் உண்மையாக உள்வாங்கி தலைவருடைய வழியில் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக செயல்படுகிறோம்ங்கிறதுலதான் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில மற்ற அமைப்புகள்லாம் நம்ம கிட்ட அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க, ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. அவங்களோட நோக்கம் வேற. நம்ம தம்பிமார்கள் வந்து இந்த போஸ்ட் இந்த எல்லாத்தையும் போடும் பொழுது இவனே ரிப்போர்ட் அடிச்சுடுவான். ரிப்போர்ட் நிறைய போயிருக்கு. அப்ப என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திராவிட ஒழிப்பு மாநாடு, இந்த திராவிட ஒழிப்பு மாநாடுக்கு தலைவருடைய புகைப்படத்தை வச்சுதான் நம்ம போட்டோம். தலைவர் பக்கத்தில் நிற்பதற்கு உனக்கு என்ன தகுதி கேட்டாங்க. தலைவர் பக்கத்தில் நிற்பதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காவு கொடுத்தவர் அவர் இனத்திற்காக. அவரோட பக்கத்தில் நிக்கிற ஒரு பாக்கியம் வேணா நமக்கு இருக்கலாமே ஒழிய அந்த தகுதியெல்லாம் நமக்கு வந்துடாது. ஒருவேளை என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் என்னுடைய வம்சத்தையும் நான் வந்து இந்த இனத்திற்காக பலி கொடுக்குறேன் அப்படின்னா, அதை பார்த்தும் என்னுடைய நோக்கத்திலிருந்து நான் விலகாம இருக்கேன் அப்படின்னா, அப்ப அந்த பாக்கியம் எனக்கு இருக்கலாம் தலைவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு. மற்றபடி தலைவரை நம்ம ஒரு தெய்வமா தான் பார்க்கிறோம், தெய்வமா தான் வணங்குறோம். ஒரு தெய்வத்தின் பக்கத்துல நம்மளை வந்து நிப்பாட்டி கொண்டு அப்படிலாம் இல்லை. ஸோ இதுல ஒரு அற்பத்தனமான அரசியலை வந்து யாரும் இங்க செய்யாதீங்க. எங்கெங்கெல்லாம் தலைவரை கொண்டு போகணுமோ அங்கெங்கெல்லாம் நாங்க கொண்டு போவோம். எங்கெங்கெல்லாம் தலைவரை ஒரு கருத்தியலாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணுமோ அங்கெல்லாம் நாங்க நிச்சயம் போய் சேர்ப்போம். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது கவலையை விடுங்க. இப்ப எங்க தலைவர் இருக்கிறாரு, ஒரு 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 ஸ்டாண்ட் வச்சு தலைவரோட போட்டோ வைக்கிறதுனால இது எதுவுமே மாறிட போறது இல்லை. எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக செயல்படுகிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம இயக்கம் வந்து நடக்கும். ஸோ எந்த வித கவலையும் பட தேவையில்லை. சிலர் தமிழ் தேசியம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது, பலருடைய வருகையால தமிழ் தேசியம் வந்து வாக்கரசியில வீழ்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. தமிழ் தேசியம் வேறு ஒன்றி கொண்டேதான் இருக்கிறது. அதுக்கான எடுத்துக்காட்டு நீங்க வந்திருக்க நீங்க தான். உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு சிறிய அரங்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சிறிய அரங்குல உங்களுக்கு காத்திருக்காது. உட்கார்ந்து இருக்கும் போது மூச்சு பிரச்சனை கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் இந்த சிறிய அரங்குன்னு தெரிஞ்சும் இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள், இத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிகிறது நாம் எந்த அளவுக்கு உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப உங்க ஒவ்வொருத்தரோட மனசுலயும் தமிழ் தேசியம் தான் வேரூன்றி இருக்கு. இதை யார் வந்து தடுத்துட முடியும்? எந்த நடிகர் வந்து தடுத்துட முடியும்? வேற எந்த அரசியல்வாதி வந்து தடுத்துட முடியும்? இந்த புரிதலை நீங்க உருவாங்குங்க. அதனால தமிழ் தேசியத்தை நோக்கி நாம் தொடர்ச்சியாக பயணப்படுவோம். எந்த விதமான சோர்வும் எந்த விதமான குழப்பத்தையும் நீங்க வந்து மனசுல வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த நிகழ்வு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு நம் ஒட்டுமொத்த இனத்துடைய ஒரு துயரம். அந்த துயரத்தை அனுசரிப்பதற்காக நாம் எல்லாருமே இங்க வந்திருக்கோம். இப்ப நிகழ்வு என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். நாங்க வந்து தீபம் ஏற்றி விடுவோம், தலைவரை வணங்குவோம். நம் இனத்தில் இன்றைய தினத்தில் இறந்த அத்தனை மாவீரர்கள், அத்தனை குழந்தைகள், அத்தனை பெண்கள் எல்லாரையும் மனதில் வேண்டிக் கொண்டு நமது செயல்பாடு தமிழ் தேசியத்தில் அவர்களுக்கான நியாயத்தையும் அவர்களுக்கான உரிமையையும் பெற்றுக் கொடுப்பதற்கு, தனித்தமிழ் ஈழம் அமைவதற்கு அதை மனதில் வைத்து அவர்களை சாமியாக எண்ணி, கடவுளாக எண்ணி நீங்க எல்லாரும் இந்த வழிபாட்டை எல்லாருமே ஒருத்தரோடாம எல்லாருமே வந்து இதை பண்ணுங்க. மலர் இருக்கு, அதை வைத்து வழிபடுங்கள், வணங்குங்கள், தீபங்கள் ஏற்றுங்கள். ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்வை வந்து எல்லாரும் பங்கு பெற்றுதான் இதை நடத்தணும். இப்ப நான் வந்து ஏற்றிட்டு போறதுங்கிறது இல்லை, எல்லாரும் ஏற்றணும். அது எல்லாருடைய நிகழ்வாக இது இருக்கணும்.
தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் செய்யணும். அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நம்ம வெளியில ஏதாவது செய்ய முடியுதா, அதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம வளர்ந்து நிற்போம்னு நம்பிக்கை இருக்கு. 2-3 மாதங்களில் இயக்கம் தொடங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த பணிகளை நம்ம செய்வோம், கட்டமைப்பு பணிகளை செய்வோம். இன்றைய நிகழ்வை வந்து வணங்கி அதே போல காலணிகளை வந்து வைக்க வரும் பொழுது காலணிகளை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வணங்குங்க. அதுதான் நம்மளுடைய சக இனத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. ஒண்ணு மட்டும் மனதில் ஏந்துங்கள், தனித்தமிழ் ஈழம்தான் நமக்கான ஒரே தீர்வு. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். சொல்லுங்க எல்லாம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். அதை நோக்கிதான் நம்ம பயணிக்க போறோம். மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழருடைய ஆட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சியும் அமையும் பொழுது நிச்சயம் உறுதியிட்டு சொல்கிறேன், தனித்தமிழ் ஈழம் அங்க அமையும். அதை நம்ம சாத்தியப்படுத்துவோம். அதை நோக்கி நாம் எல்லாரும் பயணிப்போம். மனதில் ஏற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒவ்வொருவருடைய மனதிலும் நாம் தனித்தமிழ் ஈழம் அடைந்து விட்டதாக கனவு காணுங்கள். எல்லாரும் இதை பண்ணுங்க. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு தனித்தமிழ் ஈழம் அமைந்து விட்டது, அந்த தனித்தமிழ் ஈழம் எப்படி இருக்குங்கிற அந்த கனவுகளை ஒவ்வொருத்தரும் மனதில் ஏந்தி கனவு காணுங்கள். நிச்சயம் கனவுகள் உண்மையாக வருங்கிறத தான் வாக்குறுதியாக கொடுக்கிறோம். வெற்றி நம்மிதை. வாழ்க தமிழ், ஆழ்க தமிழர். இப்ப நாங்க பண்ணி முடிச்சுனே ஒவ்வொருத்தரும் வந்து நிகழ்வுல கலந்து கொண்டு அனைவருமே இதுல கலந்துக்கணும்னு நம்ம சொல்றோம். அதே போல ஒழுக்கத்தோடு ஒழுங்கோடு நம்ம வரிசையாக ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணி வர்றது வந்து சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு இடையூறு இல்லாம இருக்கும். அதையும் நம்ம இங்க சொல்லிக்கிறோம். நன்றி.